எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜு. ஹஸ்பண்டுக்கு வந்து சளி பிடிச்சிருக்குங்க. அதனால் வந்துட்டு நான்வெஜ்ஜு, அதாவது நாட்டுக்கோழி எடுத்து தண்ணி குழம்பு செஞ்சுருக்கோம். உங்கள் வீட்டிலலாம் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். சில பேர் வீட்டில் மார்கழி மாதத்துலேருந்து தைப்பூசம் வரைக்குமே நான்வெஜ் சாப்பிடாதவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி பழக்கம் இருக்கவங்களும் இருப்பாங்க. நீங்கள்லாம் எப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் கிடையாது. நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடுவோம். இது வந்து மார்கழி மாதத்தோட ஃபஸ்ட்டு சண்டே. இன்றைக்கி மார்கழி 6வது நாள் ஆகுதுங்க. யாரெல்லாம் திருப்பாவை திருவெண்பாவைலாம் பாடிட்டுருக்கீங்கன்னு கூட சொல்லுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான்வெஜ் தண்ணி குழம்பு அதை எப்படி செய்யலான்னு பார்த்துலாம் வாங்க. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், நட்சத்திர ஸ்டாரு, 2 பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 7 வந்துட்டு வரமிளகாங்க. வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் அதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் ஊரில் சின்ன வெங்காயம் கிடைக்காது. அதனால் காலக்கொடுமைக்கு நாங்கள் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃபர் ஆகும் எங்களுக்கு. பட் நம்ம ஊர் ஸ்டைலில் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து தக்காளி, வெங்காயம் 2மே எவ்வளோ அளவு வதங்குதோ அந்தளவுக்கு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி. இதை வந்து சின்னதாக கட் பண்ணி அதை வந்து வதக்கிக்கலாம். நல்லா அந்த ஜூஸியாக ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி, வெங்காயம், இந்த வரமிளகா இது எல்லாமே வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. மிளகா வந்து நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணல. மிளகா தான் இன்றைக்கி போட்டு செஞ்சுருக்கேன். மிளகா போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா நேச்சுரலாக இருக்கும். இது கூட என்ன மசாலா போடணும்னு பார்த்தீங்கன்னா, இது வீட்லேயே அரைச்ச வந்து கறி மிளகாத்தூள். இது வந்து 1/2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2வது இது வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள், மல்லித்தூள் இருக்குல்ல, அது வந்து 2 டேபிள் ஸ்பூன் நிறையா போட்டுக்கோங்க. குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப நிறையா போட்டிங்கனாலும் நல்லா இருக்காது. 2 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஆச்சி மசாலாவோட பிராண்டுங்க. வீட்டில் அரைச்சது தீர்ந்து போச்சு. ஸோ ஆச்சி மசாலாவோட பிராண்ட் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இது கூட வந்து இஞ்சியும் பூண்டும் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சிருக்கனால அது கூட ஆட் பண்ணல. நீங்கள் அரைக்கலைன்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணி கூட அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து குழம்பு செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் ஊற்றி செய்ய போகிறேன். நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நல்லெண்ணெய் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றுனீங்க அப்படின்னா நான்வெஜ் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது சுத்தமான நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ஒன்றும் உடம்புக்கு கெடுதல் இல்லைங்க. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறமா சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு வந்து போட்டு கடுகு போடல நான். சோம்பு வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை போட்டுட்டு நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து சிக்கன் வந்து நாட்டுக்கோழிங்கிறதால குக்கரில் வந்து ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேங்க. மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள், ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். அதனால் வந்து நான் உப்பு ஆட் பண்ணல. ஏன்னா அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு உப்பு ஆட் பண்ணல. நீங்கள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அந்த டைமில். இஞ்சி பூண்டு வந்து நான் வந்துட்டு ஆல்ரெடி அந்த மசாலா கூட சேர்த்து அரைக்காத காரணத்தினால் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இஞ்சி பூண்டு இப்போ எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இஞ்சி எந்தளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு ஈக்குவல் குவான்டிட்டியில் பூண்டு எடுத்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இஞ்சி அதிகமாகவும் இது கம்மியாகவும் எடுத்திங்கன்னா நல்லா இருக்காது. இல்லை பூண்டு அதிகமாக இதை கம்மியாக எடுத்திங்கனாலும் நல்லா இருக்காது. ஸோ ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து நல்லா அரைச்சிக்கோங்க இஞ்சி பூண்டு எப்பயுமே. இது வந்து நான் வேக வச்ச சிக்கனுங்க, நாட்டுக்கோழி. இது வந்து 1 kg நாங்கள் எடுத்திருந்தோம். இது வந்து நல்லா வெந்திருந்துச்சு. 3 விசிலே நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா சாஃப்ட்டு, சின்ன கோழி தான், அதனால் வந்து சீக்கிரமாக வெந்துருச்சுங்க. ஒரு 90% வந்து ஆல்ரெடி வந்து சிக்கன் வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த எண்ணெயில் வந்துட்டு சிக்கனை கொட்டிடலாம். எண்ணெயில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா எண்ணெயிலே பரட்டி விடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிக்கன் மசாலா தூள் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த ரெசிபி செய்யும்போது வந்து சிக்கன் மசாலா வந்து போட மறந்துட்டேங்க. அதனால் நான் கடைசியில் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்து 1 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்ச மசாலாவை வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலக்கி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு வந்து தண்ணியாக வச்சிங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தண்ணியாக தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தெரியுதா, தண்ணியாக தான் இருக்குது குழம்பு. நாட்டுக்கோழினாவே மேக்ஸிமம் தண்ணியாக வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அவ்வளோதாங்க. நல்லா ஆல்ரெடி 90% குக் ஆகிடுச்சு அப்படிங்கிறதால ரொம்ப நேரம் வந்துட்டு வேகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நல்லா வெந்துருச்சுங்க சிக்கன் வந்து. நான் சொன்னேன்ல முன்னாடி வந்து நான் ஆட் பண்ணாதனால நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால் திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 7 மினிட்ஸ் போல் நான் வந்துட்டு திருப்பி இது லைட்டாக
கொதிச்சா தான் நல்லாயிருக்கும், இல்லைனா பச்சையாக இருக்கும். அவ்வளோதான், குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியாக வந்து உங்கள் கொத்தமல்லி தழை இருந்துச்சு அப்படின்னா தூவி இறக்கி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நாட்டுக்கோழி குழம்பு சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி கூட. ஸோ நாட்டுக்கோழி கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மாதத்தில் ஒரு 2 டைம்ஸ் ஆவது நாட்டுக்கோழி சாப்பிடுங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி சூப்பராக எம்மியாக டேஸ்டியாக வந்துருந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் சண்டே வந்து என்ன சமைச்சிங்க, என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கங்க. இது வந்து சூப்பரான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.